Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Satyabama Institute of Science and Technology, admissions open. சுனிதா வில்லியம்ஸ் இந்த 9 மாதம் மேலே இருந்ததை மட்டும்தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் கொஞ்சம் அப்படிதான் என்னன்னா ஒரு பயங்கர ஒரு நம்ம ஊர் பாஷையில் சிங்கப்பெண்ணுன்னு சொல்லலாம். அவங்க வந்து பயமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் கோர் ட்ரெயின்டு பீப்புள். ஸோ ஒரு டெஸ்ட் பைலட் ஒரு டெஸ்ட் ஃப்ளைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போகணுன்னாலே ஒரு தைரியம் வேணும். ஸ்பேஸ் சூட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கிலோஸ், இப்போ 90 கிலோஸ், பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 150-60 கிலோஸ் இருக்கும். அதை போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த நாசா போகிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரியான அவங்க ட்ரெயின் பண்ணுறப்ப உள்ள விட மாட்டாங்க, ரொம்ப சீக்ரஸி. பட் சில சமயம் நமக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல், நமக்கு வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு வாங்கன்னா நம்ம போய் அதை பார்க்குறோம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு வந்து 2-3 தடவை அமைஞ்சுது. அதனால அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி பேசும்போது ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்வி இருக்கு மேம். ஏன்னா நம்ம எர்த்தில் இருந்தால் நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், அங்கே எப்படி இருக்கும் ஃபுட்? வந்து அந்த காலத்தில் வந்து டியூப்ஸில் பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோட காஸ்மோனாட் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணார், ஒரு ஃபுட், ஸ்பேஸ் ஃபுட். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். ஸோ இவங்க 9 மாதம் பண்ணிருக்கிறது வந்து பெரிய ஒரு ஹியூமனிட்டிக்காக. பூமியிலேருந்து நம்ம மேலே போனால் தான் பூமியை பற்றி படிக்க முடியும். அதுக்காக தான் அவங்க வந்து விண்வெளிக்கு போகிறாங்க. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து இப்போ உலகத்திலேயே ஒரே ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஸ்பேஸ் வாக் வந்து கிட்டத்தட்ட 63 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. பெண்கள்லாம் அவங்க தான் வந்து இப்போ நம்பர் 1 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ எல்லா ஆஸ்ட்ரோநாட்டுக்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் வாக் கிடைக்காது. இன்ஃபேக்ட் சுனிதா வில்லியம்ஸ் மேரத்தான், பாஸ்டன் மேரத்தான் ரன் பண்ணியிருக்காங்க. பாஸ்டன் மேரத்தான் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் மேரத்தான். ஸோ இந்த மேரத்தானை அவங்க வந்து மேலே ட்ரெட்மில்ல ஓடிருக்காங்க. வாழ்க்கையை ரசித்து வாழற ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட டாக்டர் ஸ்ரீமதி கேசன் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து பூமிக்கு திரும்பினதை பற்றி தான் பேசுறதா இருக்கும். அதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அமெரிக்காவினுடைய நாசா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விண்வெளி மையத்தினுடைய தூதுவராக செயல்படக்கூடிய இந்தியராக இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் பெருமை. நாசா மட்டும் இல்லை, இன்னும் பிற நாட்டினுடைய விண்வெளி மையங்களினுடைய தூதுவராக செயல்படுறாங்க. நம்ம எல்லாருமே மறந்திருக்க மாட்டோம், இந்த கலாம் சாட் அப்படின்னு அந்த செயற்கைக்கோள் இங்கிருந்து நாசா மூலமா ஏவப்பட்டுச்சு அப்படின்னு. அந்த பெருமையெல்லாம் அவங்களுக்கு தான் சேரும். அவங்களுடைய டீம், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை உருவாக்கி இருந்தாங்க. நிறைய நம்ம குழந்தைகளுக்கான விண்வெளி கனவுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தேவதையா இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்ட்ரோடக்ஷனே பயங்கர பலமா இருக்கு. உண்மைதானே மேடம். ஏன்னா ஸ்பேஸ் பத்தி நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து நிலா சோறு காமிச்சு, நிலாவை காமிச்சு இதுதான் நிலா அப்படின்னு ஊட்டிட்டு இருந்தோம். அந்த ஜென்ரேஷன் தான் நம்ம. ஆனா இன்னைக்கு நம்மளாலையும் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும்ன்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் நீங்களும் 12,000 பெண் குழந்தைங்களை நாங்க இப்ப நிலவுக்கு கூட்டிட்டு போக போறோம் அவங்களோட செயற்கைக்கோளை. நீங்க நிலான்னு சொன்னதுனால நான் சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு growth நம்ம வந்து கண்டிப்பா பண்ணிருக்கோன்றது தான் அதுல சாதனை. இப்போ இந்த நேரத்துல மேம் சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள பத்தி பேசலாம். இந்த அட்டையருமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு, நாசாவோட அட்டையர் இல்லையா? இது என்னன்னா, நான் வந்து 0 கிராவிட்டி ஃப்ளை பண்ண வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ எனக்கு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னா நம்ம வந்து இந்தியா மூலமா தான் ஆஸ்ட்ரோநாட் ஆகி போகணும். பட் அதுக்கு வந்து இப்போ இருக்கிற சூழல் ப்ளஸ் என்னோட வயசு, ட்ரைனிங் இது எதுவுமே இல்லாத காரணத்தினால கமர்ஷியலாக நம்ம வந்து ப்ளூ ஆரிஜினோ வெர்ஜின் கெலாக்டிக்கோ அவங்க கூட்டிகிட்டு போனால் நம்ம போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ஆஸ்ட்ரோநாட்டாக போக முடியாத அந்த கனவை தீர்த்து வச்சது 0 கிராவிட்டி ஃப்ளைட். ஸோ அங்கே வந்து லிட்ரலாக ஒரு நாளைக்கு அந்த 3 மணி நேரம் ஃப்ளைட்டில் எப்படிலாம் அந்த ஃபோர்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர்னு சொல்லலாம். அப்போ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சுனிதா வில்லியம்ஸ் அந்த 0 கிராவிட்டில இருந்தாங்க. அதோடைய ஒரு மினியேச்சர், ஒரு சின்ன பகுதின்னு அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்க.
இப்போ நம்மளோட ஃப்ளைட் எப்படின்னா நம்ம அவ்வளோ தூரம் ட்ரெயின் ஆகாதனால ஃப்ளோட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே கால் கீழே வைக்கிற மாதிரி திருப்பி ஃப்ளோட் பண்ணி அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா விண்வெளியில் இவங்க எப்படி இருக்காங்க, ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா எப்படி அந்த மனசு புத்தி எல்லாமே எப்படி ஒரு வலிமையாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன புரிதல் இது. இப்போ இந்த இடத்துல மேம் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் வந்து திரும்ப பூமிக்கு வந்தது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு 8 நாள் அப்படின்ற ட்ராவல் ஒரு 9 மாசமாக மாறுதுன்னா எல்லாருக்குமே எப்படி அப்படின்னு. பட் அவங்க எவ்வளவு ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்கன்றதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ சுனிதா வில்லியம்ஸ் பற்றி சொல்லுங்க மேம். இப்போ என்னன்னா நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியா பிறகு இருக்கு, நம்மளோட சந்திரயான் 3க்கு அப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிரிக்கெட் எவ்வளோ ஒரு வெறித்தனமாக எல்லாரும் பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு சந்திரயானுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ எனக்கெலாம் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து அவ்வளோ பாடுபடுவாங்க ஒரு விஷயமும் செய்யறதுக்கு. பட்ஜெட் வேற கம்மி, சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு விஷயமும் ஏன்னா உலகத்துக்கு நாங்கள் பறைசாற்றுவோம்னா எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அந்த அங்கீகாரம் எப்போ வரும்னா நாடு முழுவதும் அவங்கள பாராட்டி கொண்டாடுறப்ப தான் அந்த அங்கீகாரம் வந்து சந்தோஷத்தில் மாறும். ஸோ அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து சந்திரயான் 3 வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மொத்த இந்தியா மட்டும் இல்லாமல் உலகமே வந்து பாராட்டினது. இப்போது சுனிதா வில்லியம்ஸ் நீங்கள் வந்து அதனால என்னாச்சு, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இந்த 9 மாதம் மேலே இருந்ததை மட்டும்தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் கொஞ்சம் அப்படிதான் என்னன்னா ஒரு பயங்கர ஒரு நம்ம ஊர் பாஷையில் சிங்கப்பெண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மேலே எப்போ போனாலும் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா இருக்கும் அவங்க கீழே வரப்ப. இப்போ முதல் மிஷன் அவங்க வந்து STS 116 ரிட்டர்ன் 117 அதில் வரப்ப எல்லாரும் பொதுவாக வந்து நாசாவோட இந்த கேப்சியூல்லாம் வந்து ஃப்ளாரிடா கோஸ்டில் தான் வந்து தண்ணியில் தான் ஸ்ப்ளாஷ் டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்க கீழே இறங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 மாதத்துக்கு அப்புறம் கீழே இறங்கி வராங்க. 4.5 மாதத்துக்கு அப்புறம் கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரப்ப வெதர் கண்டிஷன்ஸ் மாறுது. ஃப்ளாரிடா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு, டக்குன்னு வெதர் கண்டிஷன்ஸ் மாறும். ஸோ கீழே வரப்ப ஒரு 24 மணி நேரத்தில் வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணியிருக்காங்க நாசா. பட் அந்த விண்ட் எல்லாம் வந்து ரொம்ப கண்ணாப்பினான்னு இருந்ததுன்னா ஸ்ப்ளாஷ் டவுன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதனால் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் வந்து ட்ரெஜெக்ட்ரிஸ் மாற்றி பர்ன்ஸ் மாற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கலிஃபோர்னியா எட்வர்ட் ஏர்பேஸில் போய் இறங்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவோட ராஸ்காஸ்மஸ் சொயூஸில் போயிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. 2012 நவம்பர் நினைக்கிறேன் ரிட்டர்ன் வந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அப்போ என்னன்னா நான் அப்போ குழந்தைங்களை வந்து இங்கேருந்து நாசாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த அமெரிக்க தூதர் இங்கே இருக்கிறப்ப ஜெனிஃபர் மெக்கன்டையர் அப்படிங்கிறவர் தான் இது இங்கே இருக்கிற ஹெட்டாக இருந்தாங்க அவங்க. ஓகே, கான்சுல் ஜென்ரல், சாரி ஹெட்டுன்னு சொல்கிறேன், கான்சுல் ஜென்ரலாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சுனிதா வில்லியம்ஸ் மேலே இருக்காங்க, ஸோ ஸ்ரீமதி நீ உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம வந்து அவங்களோட ஸ்பேஸ் இதுலேருந்து நம்ம பேசலாம் அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு, அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. குழந்தைங்க கேள்வியெல்லாம் கேட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு கீழே வரப்போ ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பாலைவனத்தில் இறங்குவாங்க. அவங்களோட கேப்சூல் சொயூஸ் அவங்க அப்படியே தான் வந்து இறங்க போகிறையில் எந்த இடத்துல மார்க் பண்ணாங்களோ அந்த இடத்துல இல்லாமல் தள்ளி போய் இறங்குறாங்க. ஒரு 3-4 கிலோமீட்டர் ஒரு கிராமத்தில் போய் தள்ளி இறங்குறாங்க. ஸோ இந்த அம்மா வந்து மேலே போனாலே வந்து ஏதாவது ஒரு சின்ன குட்டிகளாட்டாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பில்ட் பண்ணும். அவங்க வந்து பயமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் கோர் ட்ரெயின்டு பீப்புள். அதுதான் கேட்குறேன் மேம், என்ன மாதிரியான ட்ரைனிங் இருக்கும்? ஏன்னா ஒரு இடத்த மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துலையே லேண்ட் பண்ண முடியாட்டியும் சர்வை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி மேபி ஒரு பாலைவனத்தில் லேண்ட் ஆகலாம், இல்லை வேற ஒரு இல்லை ரஷ்யா மட்டும்தான் வந்து பாலைவனத்தில். இப்போ போயிங் ஸ்டார்லைனர் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து நாசா மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து தண்ணியில் இறங்குறாங்க. நம்ம வந்து ஏன் ஒரு லேண்டில் இறங்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணக்கூடாதுன்னு தான் டிசைன் பண்ணாங்க அவங்க. பட் அது வேலை செய்ய முடியாத காரணத்தினால தான் வந்து நம்ம இதில் டிராகன் கேப்சூலில் கீழே வந்துட்டாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து அவங்க 1998 நாசாக்கு செலக்ட் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாசாவில் வந்து செலெக்ஷன் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சில பேர்லாம் வந்து 12 வாட்டி அப்ளை பண்ணி தான் கடைசியில் வந்து இது கிடச்சிருக்கு, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. பட் சுனிதா வில்லியம்ஸ் வந்து 1998 அவங்க வந்து நாசாவோட இணையிறாங்க. ஸோ அப்போலேருந்தே அவங்களோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்று எல்லாரும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, உள்ளே போன உடனேயே அவங்களுக்குலாம் வந்து மிஷின் அசைன் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 மாதத்துல ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க நம்ம அசைன் பண்ணிடுவோம், கிடையாது. ட்ரைனிங் வந்து பயங்கர ரிகரஸ். சில சமயம் 2லேருந்து 5 வருஷம் 6 வருஷம்லாம் பொறுமையாக இருக்கணும் நம்மளோட சான்ஸ் வரத்துக்கு. அண்ட் எவ்ரிடே ஆனால் நீங்கள் ரெஜிமெனாக வந்து ரன்னிங் பண்ணணும். ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ இருக்கும். பாயன்சி பூல் கிட்டத்தட்ட 200 அடி பூல் இருக்கும், ஸ்விம்மிங் பூல். அதில் வந்து இந்த அவங்களோட இந்த சூட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பேஸ் சூட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கிலோஸ், இப்போ 90 கிலோஸ், பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 150-60 கிலோஸ் இருக்கும். அதை போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த நாசா போகிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரியான அவங்க ட்ரெயின் பண்ணுறப்ப உள்ளே விட மாட்டாங்க, ரொம்ப சீக்ரஸி, ரொம்ப வந்து அது ஃபாலோ பண்ணுவாங்க. பட் சில சமயம் நமக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல், நமக்கு வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு வாங்கன்னா நம்ம போய் அதை பார்க்குறோம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு வந்து 2-3 தடவை அமைஞ்சுது. அதனால் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவங்க பூலில் வந்து அவங்க ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து அந்த ஃப்ளோட் மேலே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான அந்த எக்ஸசைசஸ், அதுக்கான ப்ரிப்ரேஷன். ஸோ அந்த ஃப்ளோட் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து சென்ட்ரிஃபியூக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என் மைண்டில் ரொம்ப இம்ப்ரிண்ட் ஆனது. எனக்கு அது பயங்கர பயம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு அயன் ராடு, அதுக்கப்புறம் இதோட ஒரு ஆக்சஸ், y ஆக்சஸில் வந்து இன்னொரு ராட். அந்த ராடோட கடைசி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது சர்க்கிளில் ஹாலோ இருக்கும். ஹாலோவாக ஒரு சேர் போடுற மாதிரி உள்ள கேமராஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உள்ளே இருட்டாக இருக்கும். இருட்டாக இருந்தால் மேலே வந்து எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அங்கே தான் வந்து எல்லாமே ஸ்விட்சஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மேலேருந்து ஆப்ரேட் பண்ணோடனே இது வந்து சுற்றும். அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக சுற்றும். நமக்கு வந்து ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் ஒன்றும் தெரியாது. மூச்சு நம்ம வந்து அப்படின்னு எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு இழுக்கிறது கூட நம்மளால் வந்து அவ்வளோ, ஏன்னா 1 Gலேருந்து 11 G வரைக்கும் சில சமயம் ரேஸ் பண்ணுவாங்க. இந்த 6 G 7 G வரப்பவே சில சமயம் அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துருவாங்க. திருப்பி ஏந்து நம்ம வந்து அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோம். வெளியில் வந்தால் வாமிட் பண்ணிடுவாங்க, அப்படியே மயக்க போட்டு விழுந்துருவாங்க. பட் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் அவங்க மேலே போகிறப்ப அந்த காற்று மண்டலம் எல்லா மண்டலத்தையும் தாண்டி போகிறப்ப அந்த ப்ரெஷர் அப்படி இருக்கும். இதுதான் நான் 0 கிராவிட்டி ஃப்ளைட்டில் போகிறப்ப வெறும் ஒரு 1 G தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே ஐயோ ஆக்சிஜன் போடலாமா, பக்கத்தில் வச்சுருக்காங்க ஆக்சிஜன் இது வச்சுருக்காங்க, அப்புறம் த்ரோ அப் பண்ணால் பேக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 1 Gயே நம்மளால முடியல. பட் ஃபீல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஃபீல் பண்ண. இந்த இடத்துல செஸ்ட்டில் வந்து அப்படியே ப்ரெஷர் இருக்கும், அப்படியே ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஏர்கிராஃப்டில் போகிறப்போ மேலேருந்து கீழே வரப்பவே சின்ன சின்ன அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மைக்ரோ மில்லின்னு சொல்லலாம், அதுவே அப்படி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து 11 G அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர். ஸோ அந்த G ஃபோர்ஸ், ஸோ அதெல்லாம் ட்ரைனிங் இருக்கும். இதை தாண்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தாண்டி மென்டல் ட்ரைனிங்ஸ். ஸோ நீங்கள் அந்த ISS பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்விட்சஸ், அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கும். தட் தே நீட் டு நோ மேன்யுவலி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தெரியணும். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்டானமஸ் டாக்கிங், இப்போ இவர் வந்து ஹைடெக்காக லிட்ரலி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், கார்கோ ஷிப்பில் போன மாதிரி இருந்தது அப்போலோ மிஷன்ஸ், அது இதெல்லாம் சொயூஸ்லாம். இப்போ இவர் வந்து இலான் மஸ்க் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டு கொடுக்குறாரா, அவ்வளோ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொஃபஸ்டிகேட்டடாக மாற்றிருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் சொயூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் உட்காந்துட்டு போவாங்க. அந்த கேப்சூல் இவ்வளோ இருக்கும். எவ்வளோ நேரம் அப்படி இருக்கணும்? நீங்கள் வந்து கிட்ட சில சமயம் வந்து 8 மணி நேரம் போகும், சில சமயம் வந்து ஆமாம். ஸோ நீங்கள் வந்து ரீச் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு டைம் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்படியே உட்காரணும். ஸோ அது முட்டிலாம் வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருந்துட்டு திருப்பி அந்த டாக் பண்ணுவாங்க. டாக்குங்கிறது 2யும் சேர்க்கணும், ISSையும் நம்மளோட கேப்சியூலையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான்
க்ரூ மாடியூல்லேருந்து அந்த மாடியூலுக்குள்ளே ஃப்ளோட் பண்ணி உள்ளே போவாங்க. உள்ளே போன பிறகு அங்கே வந்து ஒரு 6 பெட்ரூம்டு வீடு எப்படி இருக்கும், ஆர் ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அங்கே உள்ள. ஸோ அதுக்குள்ளே போய் அவங்க மிதந்துட்டுருப்பாங்க. அது வந்து என்னென்னா ஒரு 10 பேர் தங்குற மாதிரி ஒரு அதுக்கு மேலே முடியாது. பிகாஸ் எடுத்துகிட்டு போகிற ஆக்சிஜன் கூட கணக்கு. நீங்கள் வந்து அப்படின்னு நிறைய வந்து நீங்களே வந்து சுவாசிட்டிங்கன்னா மற்றவங்க எப்படி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஹியூமன் டச்சோடு இருக்கிறவங்க. அண்டு நிறையா வந்து அவங்களுக்கு ப்ரிப்ரேஷன் டைமில் தாண்டி குவெஷன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி இவங்க வந்து ஒரு டீம் பிளேயரா, எல்லாருக்கூடையும் இவங்க வந்து சேர்ந்து வாழறதுக்கு தகுதியா. ஏன்னா 4 மாதம் 6 மாதம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் ஒரே ரூம்குள்ளனா. கோவிட் போது நீங்கள் பார்த்தீங்க எல்லாரும் பிச்சுக்கிட்டு வெளியே போகிறாங்க, எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு. நம்ம சொந்த மக்கள், நம்ம வீட்டு சொந்த மக்களோடையே நம்மளால் இருக்க முடியல. ஏதோ நாடு, இப்போ இந்த ஐஎஸ்எஸ்ஸே பார்த்தீங்கன்னா அது வந்து 5 நாடுகள் சேர்ந்தது தான் அந்த ஐஎஸ்எஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேப்சூல் வந்து கனடா, ஒன்று வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று நாசா பண்ணியிருக்காங்க, ரஷ்யா பண்ணியிருக்காங்க, ஜாக்ஸா ஜப்பான். ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் அது. ஸோ ஸ்பேஸ் இஸ் கொலாபரேஷன், அங்கே காம்படிஷன் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ மேலே போகிறப்பவும் வந்து வெறும் அமெரிக்கன்ஸ் மட்டும் ஜாப்பனீஸ் மட்டும்னு வந்து சில சமயம் மிஷன்ஸ் இருந்தாலுமே வந்து முக்கால்வாசியான தடவை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன்ஸ் இருப்பாங்க, ஒன்று மேலே இருப்பாங்க, இல்லை கூட போவாங்க, ஜாப்பனீஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாரும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கடந்த 2000 தான் கட்டப்பட்டது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அப்போலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில். இப்போது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி பேசும்போது ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது மேம். ஏன்னா நம்ம எர்த்தில் இருந்தால் நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம், அங்கே எப்படி இருக்கும்? ஃபுட் வந்து அந்த காலத்தில் வந்து டியூப்ஸில் பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோட காஸ்மோனாட் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணார், ஒரு ஃபுட், ஸ்பேஸ் ஃபுட். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து எனக்கு என்னோட ரஷ்யன் காஸ்மோனாட் ஃப்ரெண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ எளிமைனா மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு அந்த ஈகோ என்ன பண்ணுறோன்னெலாம் இருக்கவே இருக்காது. அவர் பாட்டுக்கு நம்ம வீட்டில் தங்குவார் இங்கே வந்து. அண்டு இங்கே இருக்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் வந்து லிட்ரலி மேலே தான் ஏறுவாங்க. அவரோட படத்தை போட்டு காமிப்போம். படத்தை போட்டு காமிச்ச உடனே இவரா இங்கேயா போனது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க கெட் ஸோ எக்ஸைட்டட். அவங்க வந்து புரட்டே படுத்த மாட்டாங்க. பரவாயில்ல, கேள்வி கேளுங்க. எல்லாரும் அவங்கள தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. இவ்வளோ மணி நேரம் நீங்கள் மேலே இருந்திருக்கீங்களே, என்ன ஆகும், என்ன சாப்பிடுவீங்க, எப்படி பாத்ரூம், எல்லாருக்கும் வந்து அந்த குளிக்கிறது, பாத்ரூம், ப்ரஷிங், இது தலைவாறு சீவுறது. பெண்கள்லாம் சில பேருக்கு கொஞ்சம் நிறைய முடி இருக்குமா, எப்படி நீங்கள் 9 மாதம் குளிக்கவே மாட்டீங்களா, ஹேர் வாஷ் பண்ண மாட்டீங்களா, அவங்க பண்ற ஆய்வுகளை விட்டுருவாங்க. குழந்தைகளுக்கு இல்ல நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குல்ல மேம், உண்மையாவே குளிக்க மாட்டாங்க? இல்ல இல்ல, இதெல்லாம் வந்து பாத்ரூம்லாம் கிடையாது அங்கே குளிக்கிறதுக்கு. பட் என்னன்னா இந்த நிறைய டவல்ஸ் முன்ன காலத்தில் வந்து அந்த தண்ணியை ஸ்குவீஸ் பண்ணி வெட் டவல் மாதிரி இப்போ நிறைய வெட் வைப்ஸ் வந்துருச்சு, பெரிய வெட் வைப்ஸ் எல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஸ்பெஷலாக இவங்களுக்குன்னு க்ரியேட் பண்ண வெட் வைப்ஸ். ஸோ தட் வித் அந்த சோப்பி டெக்ஸ்சர், அது வந்து இன்னொன்று ட்ரை டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணி, ஏன்னா ரொம்ப க்ளீனாக வேறு இருக்கணும். ஏன்னா உடலை வந்து 9 மாதம்னா 9 மாதம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்வெட்டு, சலைவா அண்ட் யூரின் எல்லாத்தையும் வந்து அவங்க அதை அப்படியே ரீசைக்கிள் பண்ணி பியூர் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி குடிக்குவாங்க. அதெல்லாம் கேட்டாலே வந்து எல்லோரும் ஓ மை காட் அப்படின்னு. பட் அதையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆராய்ச்சி. மனிதர்களாக வாழறதுக்கு வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து எவ்வளோ நம்மளோட வாழ்க்கை மேன்மைப்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கு 4 பேர் இப்போ வந்து ஆர்மினா நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க வந்து அவங்களோட வேலை அதுக்குன்னு அங்கே இருக்காங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ கடவுள் ஒருத்தரை ஒரு விஷயத்துக்கு படைக்கிறப்ப இன்னோவேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், இதுக்கெல்லாம் வந்து இவங்க தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து அங்கே எடுத்துகிட்டு போகிற ஃபுட். ஆமாம்,
ஓ இது வந்து இதுல இது வந்து இல்ல எல்லாமே இப்படி இல்ல. சிலது வந்து இந்த மாதிரி டியூப்ஸ்ல இருக்கும், பேஸ்ட் எல்லாம் வந்து டியூப்ஸ்ல இருக்கும். சிலது வந்து சிக்கன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிக்கன் டிக்காஸ்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அந்த கன்சீல்டு பேக்ல வச்சிருவாங்க, வேக்யூம் பேக்ஸ்ல வச்சிருவாங்க. அதை ஓப்பன் பண்ணி அங்க வந்து ஹீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல. ஸோ அந்த இடத்துல அதை ஹீட் பண்ணி டாப் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ டாப் பண்ணி சாப்பிட்டுடுவாங்க. இது வந்து லிக்விட் ஃபார்ம் ஆஃப், இது வந்து பேஸ்ட். ஓகே, இது வந்து பேஸ்ட் ஃபார்ம் சிலது. பேஸ்ட் ஃபார்ம். ஆமா. இப்போ வந்து நாசா வந்து ஒரு ஸ்பேஸ் மைக்ரோவேவ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் மேலே அனுப்பலாம், இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து சாப்பிடலாமே ஆஸ்ட்ரோநாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுமா? ஓ இது இப்ப பேஸ்ட் ஃபார்ம்னா அப்படியே பேஸ்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். பட் அது போதுமானதா இருக்குமா? என்ன இங்க நான்லாம் நீங்க வந்து டப் பிரியாணிலாம் சாப்பிடுறதெல்லாம் நம்ம வந்து அங்க எப்படி வந்து பகிர்ந்து நம்ம வந்து ஒரு சின்ன பீஸாக இருந்தாலும் நம்ம வந்து பகிர்ந்து சாப்பிட்டு எப்படி வந்து நம்மளையே சுருக்கிக்கிட்டு இந்த ஆய்வுகளை முடித்து நம்ம கீழே போகணுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கம் இருக்குமே தவிர, மேலே போயிட்டோம் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் வந்துட்டோம் இனிமேல் நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ஹாய் சொல்லலாம்லாம். டஃப் லைஃப் பட் சேலஞ்சிங் பட் இன்ட்ரெஸ்டிங் லைஃப். அதுதான். மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப தெரியாது, பசி ரொம்ப வந்து எடுக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் போதுமான அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. வைப்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற வைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து அவங்க வந்து சாஸஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, அப்படியே இதை ஓப்பன் பண்ணி உறிஞ்சி அப்படியே குடிச்சிருவாங்க அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட நண்பர்கள், காஸ்மோநாட் நண்பர்கள் கொடுத்தது. இதெல்லாம் தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கு. ஆமாம். இது வந்து எடுத்துகிட்டு போவாங்க, கார்கோவில் வந்து ரெப்ளனிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுக்குன்னு ஒரு ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்து இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷனே இருக்குது. அவங்க மட்டும்தான் தயார் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து செக்யூர்டாக, ஏன்னா எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து குக் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி பருவத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேக்யூம் சீல் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இப்போ சிக்கன்லாம் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க, சிக்கன் டிக்கா, சமோசா அப்படின்னு. இந்த டாட்டியா, மெயினாக டாட்டியாஸ், அது வந்து அந்த தின் சப்பாத்தி மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போவாங்க நிறையா. ஏன்னா இப்போ பிரெட் மாதிரி பிஸ்கெட் மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா தூள் வந்து என்ன ஆகும், ஒரு சின்ன தூள் பறந்தா கூட போய் வந்து இந்த சேம்பர்ஸ்லலாம் அடைச்சிக்கும். ஸோ அதனால அது கஷ்டம். ஸோ நீங்கள் தண்ணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்யூம் பேக்கில் வந்து ஒரு டியூப் வச்சு தான் இருக்கும். ஸோ ஸ்லைட்டாக அப்படி ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த வீடியோஸில் நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆமாம். இப்போ நாங்கள் ஜீரோ கிராவிட்டியில் போடுறப்ப பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதுதான். நூடுல்ஸ் ஒன்று பறக்க விட்டாங்க, அதுக்கப்புறம் தண்ணி, இதெல்லாம் தான். ஸோ அதனால அது வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். ஸோ இவங்க 9 மாதம் பண்ணிருக்கிறது வந்து பெரிய ஒரு ஹியூமனிட்டிக்காக. இப்போ எதுக்கு அவங்க அங்கே போகணும், இங்கேயே பண்ணக்கூடாதுன்னா எந்த விஷயம் மைக்ரோ கிராவிட்டியில் பண்ணணுமோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் மைக்ரோ கிராவிட்டி பண்ணுறது வந்து ஹியூமனிட்டிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு தான் ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. பூமியிலேருந்து நம்ம மேலே போனால் தான் பூமியை பற்றி படிக்க முடியும். அதுக்காக தான் அவங்க வந்து விண்வெளிக்கு போகிறாங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த பேசிக் டவுட் அப்படிங்கும்போது மேம், இது ஆஸ் யூஷுவல் தான் அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த கிராவிட்டி பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி எர்த்துக்கு வரும்போது அந்த சில செகண்ட்ஸ் அந்த சிக்னல் லாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் 6.5 நிமிடம் 6.5 நிமிடம் டு 7 நிமிடம் வரைக்கும் லாஸ் ஆஃப் சிக்னல், எல்ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அது பதட்டம் வந்து நம்ம காமனாக இருக்கிறவங்களுக்கு பதட்டம். ஏன்னா நம்ம வந்து இத்தனோண்டு கேஸில் இவ்வளோண்டு தீ பற்றி ஒரு பேப்பர் கீழே பற்றினாலே நம்ம வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அளவுக்கு நம்ம வந்து பயப்படுறோம். பட் அவங்க வந்து அதுலேயே ட்ரெயின் ஆனவங்க. ஸோ எல்லாத்துக்கும் சைன் அப் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. இல்லை மேம், நான் கேட்குறது அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறதுனால அவங்கனால அது அவ்வளோ இல்லை ஃபீல் பண்ண முடியும்னா எப்படியும் வந்து 360 டிகிரி அவங்க பார்க்க முடியும். பார்க்க முடிகிறப்ப வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து பிளாஸ்மாக்குள்ளே இப்போ இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும்.
பட் தெரிஞ்சால் கூட அவங்கெல்லாம் மென்டலி அவ்வளோ ஸ்ட்ராங். என்னென்னா 6.5 நிமிஷம் தானே, நம்ம இத்தனை மாதம் அங்கே கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த கேப்சியூல், ப்ளஸ் அங்கே மிஷன் கண்ட்ரோலில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து நம்ம வந்து மேனுவலாக எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எவ்ரி திங் இஸ் அட்டானமஸ் அண்ட் நம்ம கம்ப்யூட்டர் ஜி தான் எல்லாம் பண்ணணும். அது அந்த கண்ட்ரோலரில் இருக்கிறவங்களுக்கும் சில பதட்டம் இருக்கும் அப்படின்னாங்க. அது வந்து அவங்கள சேஃபாக கொண்டு வரணுங்கிறது. ஏன்னா ஒரு உயிர் இல்லை, நம்ம ஏற்கனவே கல்பனா சாவ்லாவை எழுந்துட்டோம். அது கல்பனா சாவ்லாங்கிறது நம்மளோட நாடுங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஒரு பெண் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அது வந்து என்னன்னா அப்போ டைல் வந்துருச்சு, ஒரு சின்ன டைல் வந்து வந்ததால் அந்த ஃபயர் உள்ளே போய் இதுவாயிடுச்சு. இது வந்து கம்ப்ளீட்டாக பீகா எக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல இன்சுலேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த கேப்சூலில் டிசைன் பண்ணியிருக்காங்க ட்ராகன். ஸோ அதனால் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வெப்பம் தெரியாது. வெளியில் இருக்கிற அந்த ட்ரங்க்கில் வர பிளாஸ்மா வெப்பம் இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ண முடியாது. அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு சூடு, இப்போ 27 டிகிரியில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னா கொஞ்சம் அதிகமான 35-40 வரைக்கும் போகலாம் டிகிரி, அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர. பட் இந்த தாட் இருக்குமா மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க, ட்ரெயின்டு என்னவா இருந்தாலும் இப்போ கல்பனா சாவ்லான்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பதட்டம் அப்படின்றது இருக்குமா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு கிரிக்கெட் அளவுக்கு இதை கொண்டாடுறோம் அப்படின்னா, சந்திரயான் 3 செலிப்ரேட் பண்ணதுக்கு காரணம் சந்திரயான் 2வோட ஃபெயிலியர். ஏன்னா அப்போ வந்து இஸ்ரோவோட ஹெட் சிவன் அழுதது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஆனால் அதோடைய சக்ஸஸை நம்ம ஒவ்வொருத்தரும் செலிப்ரேட் பண்ணோம் சந்திரயான் 3. அப்போது இங்கே இருந்த பதட்டம் அதே தான். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் நல்லபடியாக இறங்கணும்னா ஐயோ கல்பனா சாவ்லா மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற ப்ரேயர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு அந்த தாட் இருக்குமா? இல்லை, சொல்ல போனோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பர்சன்ட் வேணால் இருக்கலாமே தவிர, பட் மனதளவில் அவங்கள எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கன்னா அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கிறதே அவங்க வந்து மேலே தான் இருக்காங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் டைரெக்டாக போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவங்களோட இன்டர்வியூஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சயின்ஸையும் நம்புகிறாங்களோ ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க இன்க்ளைண்டாக இருக்காங்க. பகவத்கீதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கணேஷா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சபர்மதி ஆசிரம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு அதெல்லாம் வந்து பர்சனல், நம்ம எப்படி நினைக்கிறோன்னா அவங்களோட இது தாட்ஸ் அது. ஸோ அதனால் அவங்க வந்து இன்க்ளைன் டுவர்ட்ஸ் தட். ஸோ கீழே இறங்குறப்ப அந்த பேராஷூட் ஓப்பன் ஆகணும் ஒழுங்காக. ஸோ அந்த பேராஷூட் 2 ட்ரோப் பேராஷூட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணும். அந்த தீக்கங்கு பிளாஸ்மா சொல்கிறோம் பார்த்தீங்களா ட்ரங்க்கு, அது வந்து ரிமூவ் ஆகி விழுந்துடும். அது அப்புறம் இந்த பேராஷூட் ஓப்பன் ஆகும். பேராஷூட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த கேப்சூலை வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ், இப்போ நீங்கள் 27,300 சொச்சம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணி வர்றது 27 km/h ஸ்பீடு வரைக்கும் கொண்டு வரணும் கீழே. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மெனூவர்ஸ் பண்ணி டிஆர்பிட் பண்ணி பிளாஸ்மா கிழண்டு ட்ரோக் ஷூட்ஸ் ஓப்பன் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆகி 4 பேராஷூட் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகி தான் ஸ்ப்ளாஷ் டவுன் ஆகும். ஸோ அந்த கேப்சூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீயோட இம்பேக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், அது எப்படி அந்த கேப்சூல் பேர்ன் ஆகி அப்படியே இருக்கும் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்கே ரெஸ்கியூ ஷிப்ஸ் வந்துடுவாங்க. உடனே ரிகவரி ஷிப்ஸ் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு ஹேட்ச் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெச்சரில் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ நம்ம இப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்மளால் நடக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு டெண்டராக வேறு இருக்கும் அவங்க ஃபீட்டெல்லாம், ஒரு பிறந்த குழந்தை மாதிரி ஒரு டெண்டராக இருக்கும். அதை கொண்டு வந்து அதுக்கப்புறம் மெடிக்கல் செக் பண்ணிவிட்டு ஹியூஸ்டன் போயிடுவாங்க. ஸோ ஹியூஸ்டன் போயிட்டு அங்கே தான் வந்து மீடியா ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு இதில் குவாரண்டைனில் இருப்பாங்க. யாருமே வந்து அவங்க கிட்ட போகாமல் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இவங்களுக்கு வந்து இப்போ 45 days ரீஹாபிலிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 21 to 30 days ரீஹேப் பண்ணுவாங்க. லைக் சப்போஸ் 3 months போகிறாங்க, 4 months போகிறாங்கன்னா இவங்க 9 months இருந்ததால் ஒரு 45 days ரீஹேப் கேம்ப் வேணும்னு ரீஹேப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி இயல்பு நிலை வரத்துக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்லேருந்து 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும். ஏன்னா எல்லாம் வந்து சிங்க் ஆகணும்.
நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓ யா அப்படின்னு கிச்சனில் நாங்கள் வந்து காஃபி குடிக்கிறோம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஸ்பேஸில் இருக்கிற நினைப்பில் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ காஃபி மக்கு கீழே விழுந்துடும். அதே மாதிரி பெண்ணை எழுதிட்டு இப்படிம்பாங்க, பார்த்தா பெண் கீழே, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு முதல்ல அந்த தாட், மைண்ட் செட் தாட், ஓ நான் வந்துட்டேன் கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த தாட் வந்து அப்படியே இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டைம் 6 to 1 year ஆகும். பட் 1 year முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களால சும்மா இருக்க முடியாது. நாசாக்கு திருப்பி எழுத ஆரம்பிச்சிருவாங்க, எப்போ எங்களை திருப்பி மேலே அனுப்புறீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து டெஸ்ட் பைலட், கிட்டத்தட்ட 30 ஃப்ளைட்ஸ் ஓட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் டெஸ்ட் ஃப்ளைட், அப்படி தான் அவங்க வந்து மீட் பண்ணது. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேரை செலக்ட் பண்ணதில் கடைசியில் வந்து சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் வந்து இதில் ஸ்டார்லைனரில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ ஒரு டெஸ்ட் பைலட், ஒரு டெஸ்ட் ஃப்ளைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போகணுன்னாலே ஒரு தைரியம் வேணும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஆப்வியஸ்லி இப்போ இந்த ஹீலியம் லீக் பார்த்தீங்க இல்லைங்களா, இப்போ இந்த ஹீலியம் லீக் வந்து நமக்கு தெரியாமல் மேலே போகிறதுல ஏதாவது ஒரு சின்ன டெக்னிக்கல் ஸ்நாக் ஏதாவது இருந்ததுன்னா அது எங்கே விழுன்னு கூட தெரியாது நமக்கு. ரிட்டர்ன் வரதுல அந்த ஹீலியம் லீக் என்னன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேப்சியூலை நீங்கள் மேனுவலாகவும் சரி மிஷின் கண்ட்ரோல்லேருந்தும் சரி கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது என்ன இஷ்டமோ அது அப்படி தான் போகும் அது. ஸோ அதோட ட்ரெஜெக்டரி ப்ரிடிக்டும் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரப்போ ஃபாஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அப்படின்னு அதை ஹிட் பண்ணி வெளியில் திருப்பி போயிடும். ஸோ வி லூஸ் தெம். ஸோ நாசா வந்து இந்த ரிஸ்க் நம்ம எடுக்க முடியாது, வேணாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சாங்க. ஸோ தட் ஒரு க்ரூ மேலே போகிறப்போ இவங்களை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரலான்னு. ஆக்சுவலி இது வந்து முன்னாடி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குது, இது இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் இவங்களுக்கு அந்த ஒரு ஃபிட்டாக இருக்காங்க, மென்டலி ஃபிட்டாக இருக்காங்க, டெஸ்ட் ஃப்ளைட்லேயே வந்து தைரியமாக போயிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப பயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்காது. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது மேம், இந்த ஒரு ரேடியேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ விண்வெளிக்கு ஒரு வீரர் போகிறாங்கன்னா அவங்களுடைய உடலையே பரிசோதனைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். அதை வச்சு நம்ம இன் ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை மானிட்டர் பண்ணலாம். இல்லை, கரெக்டாக தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஆய்வு எப்படி அப்படின்னா, நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பயாலாஜிக்கல் பேலோட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நான் பயாலாஜிக்கல் கம்யூனிகேஷன், சம் எலக்ட்ரானிக் ஏதோ பேலோட்ஸ் இருந்தால் கூட ஆக்சுவலி அவங்களே ஒரு பேலோட் ஆகிடுறாங்க. ஏன்னா ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃப்ளோட் பண்ணுறப்ப என்னாகும், பிளட் எல்லாம் கஷாய் மேலே உங்களுக்கு வந்து தலையில் நிறைய இதாகும். வாட்டர் ஃப்ளூயிட், முக்கியமாக ஃப்ளூயிட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து ஒரு நாட் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ சில சமயம் மண்டை வீங்கிற மாதிரி இருக்கும், ஸோ கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கீழே வரப்போ ஒரு 2 சென்டிமீட்டர் இப்படி மேலே போன மாதிரி இருக்கும் ஹைட்டில். ஏன்னா இந்த ஸ்பைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 2 சென்டிமீட்டர் இப்படி மேலே இருக்கிறப்ப கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் எல்லாம் திருப்பி நார்மலைஸ் ஆகும். அப்புறம் சுருக்கங்கள் இதெல்லாம் வேறு. ஸ்கின்ல ரேடியேஷன், ஏன்னா ஓசோன் கிடையாது, எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ ரேடியேஷன் நிறையா. இவங்களுக்கு ரேடியேஷன் இன்னும் என்னென்னா, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து இப்போ உலகத்திலேயே ஒரே என்ன பண்ணுறது, அவங்க ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஸ்பேஸ் வாக் வந்து கிட்டத்தட்ட 63 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்கள்லாம் அவங்க தான் வந்து இப்போ நம்பர் 1 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஆன் த ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனடோலி நம்பர் 1, பட் இவங்க வந்து 4வது இடம் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ எல்லா ஆஸ்ட்ரோநாட்டுக்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் வாக் கிடைக்காது. ஸோ இவங்க வந்து அதுவும் கிடைச்சி வெளியில் வந்து அழகாக 9 வாட்டியும் என்னமோ ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப அந்த ரேடியேஷன் அவங்களுக்கு, ஸோ அதுக்கு தான் அவங்களோட சூட் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து ஈடு கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் சூட். அதுக்கு ஒரு ஆக்சிஜன் ரேடியேஷன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, மேலே போகிறப்ப சப்போஸ் யூ வாண்ட் டு யூரினேட் அப்படின்னா அதுக்கு என்ன, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அந்த இதில்.
ஸோ யாராவது ஹெல்ப் பண்ணி தான் அவங்க போட்டு விடுவாங்க. நம்மளால் வந்து நம்மளே வந்து உட்காந்து ஷூவை கட்டணும், மேலே போட்டோங்கிறதெல்லாம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அது எல்லாமே ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்கள வந்து உட்கார வச்சு ஹெல்மெட் போடுறது, ட்ரெஸ்ஸு போடுறது, அப்புறம் நடந்து வர்றது, மீடியாவுக்கு ஃபேமிலிக்கு பாய் சொல்கிறது, அப்படியே ஷட்டிலுக்குள்ளே போகிறது, உட்கார்றது. இப்போலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மேஸ்காட்லாம் வேறு எடுத்துகிட்டு போகிறாங்க அழகாக இந்த மிஷனுக்கு. ஸோ அந்த மேஸ்காட்டை வெளியில் போடுறது, இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. ஏன்னா முன்றைய காலத்தில் நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு மட்டும்தான் அது இருந்தது. இப்போ நல்லா ஓப்பன் ஆகி இத்தனோண்டு குழந்தை கூட வந்து சொல்லுது, ஓ ஸ்பேஸில் சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸ் இஸ் த ஃப்யூச்சர். நிறைய விஷயங்கள் நம்ம மேலே போய் தான் பூமியை பற்றி கற்றுக்குறோம். அதனால நிறைய ட்ராவல் இருக்கும். அண்ட் இதை தாண்டி ப்ரைவேட் ட்ராவல்ஸ் நிறையா கொண்டு வந்துடுவாங்க. ஸ்பேஸ் டூரிசம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இங்கே இருக்கும்போது வந்து அந்த சன்லேருந்து வர விட்டமின்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அங்கே அதெல்லாமே ஒன்றுமே இல்லைன்னா அப்போ எல்லாமே டேப்லெட் கேப்சூல்ஸ் அப்படி தானா? அந்த காலத்துலலாம் வந்து கேப்சூல் டேப்லெட்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து டயட் வந்து நல்லா இந்த டயட்டாக வந்து ஃபார்ம் பண்ணி இது பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபுட் தான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. விட்டமின் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக. அதனால தான் கீழே வந்தோன்னே நடக்க முடியாது அவங்களால. பாடியில் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். பட் சப்ளிமெண்ட்ஸாக சிலது அவங்க எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிறாங்க, சப்ளிமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. பட் அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெட்மில் வச்சுட்டு ஓடிட்டுருப்பாங்க. இன்ஃபேக்ட் சுனிதா வில்லியம்ஸ் மேரத்தான், பாஸ்டன் மேரத்தான் ரன் பண்ணியிருக்காங்க மேலே. அது பாஸ்டன் மேரத்தான் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் மேரத்தான். ஸோ இந்த மேரத்தானை அவங்க வந்து மேலே ட்ரெட்மில்ல ஓடிருக்காங்க. 4.5 மணி நேரமும் என்னமோ அவங்க ஓடிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி ட்ரையாத்லன் அவங்க வந்து நான் கீழே ஸ்விம்மிங்லாம் பண்ண முடியாது, இங்கே ஸ்விம்மிங்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன், ட்ரெட்மில்ல ஓடுறேன், இதை எனக்கு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு ஸ்பாட் பர்சன் அவங்க. ஸோ பைக்கிங், ஹைக்கிங், ஸ்விம்மிங்னு அவங்க வந்து வாழ்க்கையை ரசித்து வாழற ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா 60 வயசு ஆனால் நம்ம வந்து 40 வயசுக்கே வந்து ஐயோ வயசாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் மறந்துடுறோம். அவங்க வந்து இன்னும் அவங்களோட அந்த முகநூலாக இருக்கட்டும், குழந்தைங்களோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், செலிப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அழகாக ஒரு கிறிஸ்மஸ் ஹேட் ஒன்று போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு, இப்போ கிளம்புறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் ஜஸ்ட் லிட்ரலி டான்சிங். இந்த எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு, புது செட் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட்ஸை வெல்கம் பண்ணிவிட்டு, திருப்பி அந்த க்ரூ மாடியூல்குள்ளே போடுறப்போ ஹக் பண்ணிட்டு ஐம் கோயிங் ஹோம் அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் உமன். நம்ம இதனால் என்ன மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லணும்னா, விமென் ஹேவ் தட் பொட்டென்ஷியல். 65 விண்வெளி வீராங்கனைகள் மட்டும்தான் மேலே போயிருக்காங்க. 566 வீரர்கள் போயிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதில் இவங்க 3வது வாட்டி. ஃபஸ்ட்டு 2 வாட்டியும் நான் சொன்னேன் குட்டி கலாட்டா இருந்தது லேண்டிங் போது. 3வது வாட்டி இவ்வளோ கலாட்டா நடந்திருக்கு. பட் அதையும் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து சாதிக்க பிறந்த ஒரு பெண்மணி. பெண்களுக்கு எல்லாரும் ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி நன்றி மேம். ரொம்ப நிறைய விஷயங்களை என்ன இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் செய்தியில் வர்றது தெரிஞ்சுக்க முடியுது. உண்மையாகவே அங்கே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியே நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் சொல்லும்போது சுனிதா வில்லியம்ஸ் வந்து வாழ்க்கை அணுவா ரசித்து வாழ்கிறாங்க. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அணுவா ரசித்து வாழ்ந்த வாழ்க்கையை ரசித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே பெரிய விஷயம் நிஜமா. அதுக்குமே ஒரு அந்த என்னன்னா அந்த அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் தான் நான் வந்து லைவ்ல நான் பார்த்துருக்கேன். அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த குழந்தைங்களோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பை கொடுத்த அமெரிக்க தூதரகம். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு வந்து நம்ம பேசுகிறப்ப நம்ம வந்து சுனிதா வில்லியம்ஸ் சொன்னதல்ல. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு அதை வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நம்புறோம். நன்றி நன்றி. இப்போ நிறைய குழந்தைகளுக்கும் விண்வெளி பத்தின கனவுகளை உருவாக்கும் நம்புறோம். நன்றி நன்றி நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Satyabama Institute of Science and Technology, admissions open.